அரசு பணிக்கான தேர்வு எழுதச் சென்றவர்களுக்கு பெரும் ஏமாற்றம். தேர்வு மையங்களை மாற்றி அமைத்ததால் தேர்வர்கள் அவதி. பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான தொழிற்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைத்ததால் மாணவ மாணவியர்கள் மகிழ்ச்சி. சொத்து குவிப்பு வழக்கில் மாயாவதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரம். மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கண்டனம். கர்நாடக முதல்வர் சதானந்தா கவுடா பதவி தப்புமா? பாஜக மேலிடம் இறுதிக்கட்ட ஆலோசனை. வணக்கம். விரிவான செய்திகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுத சென்றவர்களுக்கு தேர்வு மையங்கள் மாற்றியமைக்கப்பட்டதால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, நெல்லை உட்பட தமிழ்நாடு முழுவதும் 12,34,238 பேர் அரசு வேலைக்காக தேர்வு எழுதினர். இதற்காக 244 இடங்களில் 4,250 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுபவர்கள் காலை 9:30 மணிக்கு வந்திருந்து தங்கள் நுழைவுச் சீட்டை சரிபார்த்து தேர்வை எழுதினர். சேலத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத விண்ணப்பித்த சிலருடைய தேர்வு மைய விவரம் மாறிப்போனதால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. சேலத்தில் விநாயகா கல்லூரி சேலம் 8 என்ற பெயரில் ஹால் டிக்கெட் பெற்றிருந்தவர்கள் அங்கே சென்று பார்த்தனர். ஆனால் அவர்களுடையது விவரங்கள் அங்கே இல்லை. சேலம் 308 உள்ள விநாயகா கல்லூரிக்கு அவர்களின் தேர்வு மையம் ஹால் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2 மையங்களுக்கும் இடையே 26 கிலோமீட்டர் தொலைவு இருந்ததால் வேறு வழியின்றி காலை 9:30 மணிக்கு மேல் அவர்கள் அனைவரும் ஏற்காடு அடிவாரத்திலிருந்து சேலம் நகருக்குள் இருக்கும் தேர்வு மையத்திற்கு விரைந்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். இந்த தேர்வுகளை அனுமதித்த அவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டது. என்னமா மாறி இருக்கு? அதுல என்ன மாறி சொல்லுங்க. பிஎம்கேவி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் 8 ன்னு போட்டுருந்தாங்க சார். சரிமா. ஆனா அது வந்து 8 கிடையாது, அரியலூர் பக்கமா கோட் நம்பர் மாறி இருக்கு. கோட் நம்பர் மாறி இருக்கு. ஓகே ஓகே. எல்லாருக்கும் லேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ உங்களுக்கு அதுக்கான நேர அவகாசம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்களா? தெரியல சார். என்ன 10 o'clock எக்ஸாம் இருக்கு. 10:30 ஆயிடுச்சு ஆல்ரெடி. பதட்டத்துல இருக்கு. இதேபோல் பல மாவட்டங்களில் நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் சில குழப்பங்கள் ஏற்பட்டது. பொறியியல் படிப்புகளுக்கான தொழிற்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பிஇ படிப்பில் சேர விண்ணப்பித்த தொழிற்பிரிவு மாணவ மாணவிகளுக்கு இன்று காலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கலந்தாய்வு துவங்கியது. காலை 8 மணிக்கு மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோருடன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வந்திருந்தனர். ஆர்வத்துடன் வந்திருந்த மாணவ மாணவிகள் தாம் விரும்பிய கல்லூரிகளில் பயிலும் வாய்ப்பு கிடைத்ததால் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். 191 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து மெக்கானிக்கல் சீட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். நான் நினச்ச காலேஜ் கிடைக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். நான் வந்து 1141 மதிப்பெண் எடுத்திருக்கேன். ஜிஎம்ல சென்டம் எடுத்திருக்கேன். மேத்ஸில் 182 மார்க் எடுத்திருக்கேன். 191 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். தொழிற்பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் மாயாவதி குற்றமற்றவர் என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு பிரபல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கண்டனம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் மாயாவதி தனது ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் மாயாவதி குற்றமற்றவர் என்று கூறி அவரை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு கூறியது. இந்த தீர்ப்பை பகுஜன் சமாஜ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்றுள்ளனர். ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இந்த தீர்ப்பு கண்டனத்திற்குரியது என்றும் ஒருதலைபட்சமானது என்றும் கூறியுள்ளார். இதேபோல் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து மாயாவதி விடுதலை செய்யப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. கர்நாடக அரசியலில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்காக இன்று பாஜக உயர்மட்ட குழு கூடுகிறது. பாஜக தலைவர் நிதின் கட்காரி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் சதானந்தா கவுடாவை மாற்றுவது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி தற்போது கன்னட அரசியல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும்
எடியூரப்பாவின் ஆதரவாளருமான ஜெகதீஷ் ஷெட்டர் முதலமைச்சர் பதவியிலோ அல்லது துணை முதல்வர் பதவியிலோ அமர்த்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சதானந்தா கவுடாவை டெல்லி வருமாறு அத்வானி அழைப்பு விடுத்துள்ளார். சதானந்தா கவுடா அரசுக்கு நெருக்கடி தரும் வகையில் எடியூரப்பா ஆதரவு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ராஜினாமா செய்யப்போவதாக மிரட்டி வந்தனர். பாஜக தலைமை ஏற்படுத்திய சமாதானத்தை அடுத்து ராஜினாமா முடிவு கைவிடப்பட்டது. இது தற்காலிகமான ஏற்பாடு என்பதால் கர்நாடக பாரதிய ஜனதாவில் நிலவும் குழப்பமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டுவர இந்த உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெறுகிறது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீர் ஒரு வாரத்திலேயே நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கம்பம் பள்ளத்தாக்கில் உத்தமபாளையம், போடி, தேனி ஆகிய வட்டத்தில் 14,707 ஏக்கரில் 2 போக நெல் சாகுபடி நடைபெறுகிறது. பாசனத்திற்கு தேவையான தண்ணீருக்கு முல்லை பெரியாறு அணையைத்தான் விவசாயிகள் நம்பியுள்ளனர். முதல் போக சாகுபடிக்கு ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறப்பது வழக்கம். ஆனால் கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்ய காலதாமதம் ஏற்பட்டதால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தாமதமாக ஜூன் 25ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதையடுத்து விவசாயிகளும் வயல்களில் நாற்றங்கால் தயார் செய்திருந்தனர். நாற்றங்காலில் பயிரை எடுத்து 25 நாட்களுக்குள் வயலில் நடாவிட்டால் நாற்று பயன்படாமல் போய்விடும். கடந்த ஜூன் மாதமே சில விவசாயிகள் நாற்றங்கால் அமைத்துவிட்டு தண்ணீர் இல்லாததால் நடவு செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் திடீரென நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதிதாக விவசாயிகள் நாற்று நடக்கூடாது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடுப்பதாகவும் முறையாக அறிவித்த பின்னரே விவசாய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று கூறுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். டிஎன்எஸ் சேஞ்சர் என்ற வைரஸ் வரும் 9ஆம் தேதி அனைத்து கணினிகளையும் தாக்கும் என்ற தகவல் கணினி பயன்பாட்டாளர்கள் இடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணினியை பயன்படுத்துவது அதிகரிக்கும் நிலையில் இன்டர்நெட் இணைப்பை பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது புதிதாக ஒரு பிரச்சினை எழுந்துள்ளது. டிஎன்எஸ் சேஞ்சர் என்ற பெயரில் அழைக்கப்படும் புதிய வைரஸ் இணையதளத்தை முடக்கி கணினியை செயலிழக்க செய்துவிடும் என்று கூறப்படுகிறது. இது புதிதாக தாக்குதலை தரப்போவதில்லை என்று கணினி வல்லுநர்கள் தெரிவித்தாலும் ஏற்கனவே கணினிகளில் டிஎன்எஸ் சேஞ்சர் வைரஸ் இருந்தால் வரும் 9ஆம் தேதி கணினி முற்றிலும் செயலிழந்துவிடும் என்று கூறப்படுகிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் அமலாக்க பிரிவு போலீசார் இன்று விசாரணை தொடங்கியுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு 1 மாதங்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு போலீஸ் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவரிடம் உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் அவரிடம் விசாரணை நடத்த சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து அமலாக்க பிரிவினர் விசாரணை தொடங்கியுள்ளனர். மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 3 முறை ஆஜராகாததால் முன்னாள் அமைச்சர் அன்புமணி ராமதாசுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதல் ஆட்சிக் காலத்தில் பாமகவைச் சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது மருத்துவக் கல்லூரி ஒன்றிற்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சிபிஐ முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட 10 பேருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த வழக்கில் 3 முறை சம்மன் அனுப்பியும் அன்புமணி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகாததால் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் வரும் 20ஆம் தேதி சிபிஐ முன்பு ஆஜராகுமாறு அன்புமணி ராமதாசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மும்பை ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணியிடம் குழந்தை திருட்டு. ரகசிய கேமராவில் கடத்தல் சம்பவம் பதிவானதால் பரபரப்பு. நாகப்பட்டினம் அருகே பள்ளி மாணவர்களுக்கிடையே மோதல். 10ஆம் வகுப்பு மாணவனை கத்தியால் குத்திய 9ஆம் வகுப்பு மாணவன். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.